நாகேந்திரன், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் செய்யப்பட்டிருக்கிற சிறப்பு ஏற்பாடுகள், விசேஷ பூஜைகள் பற்றி சொல்ல முடியுமா? மணிமாறன், நம்ம தற்போது நின்று கொண்டிருக்கும் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கற்பக விநாயகர் கோயில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளையார் சதுர்த்திக்காக கடந்த 27ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் இந்த 10 நாட்கள் திருவிழா தொடங்கியது. இந்த 10 நாட்கள் திருவிழாவிலும் கடவுளானவர்களுக்கு பிள்ளையாருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இந்த முக்கிய வீதிகளில் காலையும் இரவும் பிள்ளையார் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டார். நேற்று 9ஆம் நாள் திருவிழாவான முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டமானது நேற்று நடைபெற்றது. இந்த 10ஆம் நாள் திருவிழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மட்டுமல்லாது வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் காலை முதலே அதிக அளவு வந்து கொண்டிருக்கின்றனர். எப்பொழுதும் கோயிலானது காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் 1 மணிக்கு அடைக்கப்படும். ஆனால் இன்று காலை அதிகாலை 4 மணிக்கே இந்த நடையானது திறக்கப்பட்டது. காலை 4 மணிக்கு திறக்கப்பட்ட நடையானது சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. இன்று இரவு 12 மணிக்கு தான் இந்த நடையானது அடைக்கப்படும் என தெரியப்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த 11:30 மணி அளவில் இந்த கோவில் தெப்பக்குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த விழாவிற்காக மொத்தம் ஒரு 2 லட்சம் பேர் வருவார்கள் என காவல்துறை மற்றும் போக்குவரத்து எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக காவல்துறையால் சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் செய்துள்ளனர். இந்த கோயில் மதுரையிலிருந்து வரும் வழியிலும் காரைக்குடியிலிருந்து வரும் வழியிலும் கார் பார்க்கிங்கில் வாகன நிறுத்தம் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2 டிஎஸ்பிகள், 15 காவல் ஆய்வாளர்கள், மொத்தம் ஒரு 60 சார்பு மற்றும் சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் என ஒரு 400க்கும் மேற்பட்டோர் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதற்காக காரைக்குடி மண்டலம் கும்பகோணம் கோட்டம் சார்பில் 80க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் காரைக்குடி, மதுரை மாட்டுத்தாவணி, சிவகங்கை, திருப்பத்தூர் உள்ளிட்ட இந்த பேருந்து நிலையங்களிலிருந்து 80க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலானது நகரத்தார் கட்டுப்பாட்டில் உள்ளதால் இந்த வரக்கூடிய பக்தர்களுக்காக அவர்களின் வசதிக்காக குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகள் என சிறப்பான வசதிகள் இந்த கோவில் நிர்வாகம் சார்பிலும் செய்யப்பட்டுள்ளது. மணிமாறன்.